அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்ற சப்ஜெக்டில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷனில் வர கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அக்சலரேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு. இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் பெண்டுலம்னுடைய மூமெண்ட்டு தான். ஓகேங்களா, அது வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லலாம். அதில் அக்சலரேஷன் வந்து இஸ் ப்ரொபோஷனல் டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அக்சலரேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போவுமே, அதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அக்சலரேஷன் வந்து நீங்கள் இப்போது ஒன்றும் இல்லை, சிம்பிள் பெண்டில் ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து நம்ம ஆசிலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய அக்சலரேஷன் நீங்கள் மீன் பொசிஷன்லேருந்து இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய மீன் பொசிஷன்லேருந்து அதனுடைய ஹைட் ரைஸ் ஆக அக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். An object is undergoing simple harmonic motion if acceleration of the object is directly proportional to its displacement from its equilibrium position. அந்த மீன் பொசிஷன் தான் நம்ம வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்கிறோம். ஸோ அக்சலரேஷன் எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம். சிம்பிள் பெண்டத்துலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் கிவன் பை. அது பொதுவாகவே வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஈக்குவேஷன் எடுத்துக்கினா ஒய், அது எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் ஒமேகா டி. ஆர் அப்படின்றது இப்போ வந்து சர்க்கிளாக இருந்தால் ரேடியஸ்ன்னு சொல்லலாம். அந்த நம்ம அதாவது அந்த ஆசிலேஷன், அந்த மூமெண்ட், அந்த கர்வேச்சர்னுடைய ரேடியஸ். ஓகேங்களா, ஆர் சைன் ஒமேகா டி. ஓகேங்களா, இதில் ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, டீன்றது டைம். இது எப்போவுமே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் வந்து ஆர் சைன் ஒமேகா டி. வெலாசிட்டி கேட்டாங்கன்னா அதை ஒரு தடவை டைமை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ டிஒய் பை டிடின்னு வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சைன் ஒமேகா டி மைனஸ் காஸ் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு வரும். அப்போ சைனுக்கு வந்து மைனஸ் வராது, ஜஸ்ட் ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு வரும். அப்போது வெலாசிட்டின்னு கேட்டால் ஆர் ஒமேகா காஸ் ஒமேகா டி. திரும்ப அக்சலரேஷன் கேட்டால் எகெயின் வெலாசிட்டி ஒரு தடவை டைம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ காஸ் ஒமேகா டி டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா வரும். ஸோ ஃபைனலாக அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் சைன் ஒமேகா டின்னு வரும். இந்த ஆர் சைன் ஒமேகா டி தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ன்னு வரும். அக்சலரேஷன் எப்போவுமே என்னது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். இதில் ஒய்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட்டு, த பீரியட் ஃபார் த பெண்டுலம் வித் லென்த் எல் பிளேஸ்ட் அட் த கிராவிடேஷனல் அக்சலரேஷன் இஸ் ஜி இஸ் கிவன் பை. ஸோ பெண்டுலமோட அந்த லென்த்து, ஓகேங்களா, எல், அதே மாதிரி கிராவிடேஷனல் அக்சலரேஷன் வந்து ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டைம் பீரியட் கேட்குறாங்க. டைம் பீரியட் வந்து 2π இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை ஜி. 2π இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை ஜி. யூனிட் சால்வ் பண்ணால் கூட நமக்கு ஆன்சர் செகண்ட் தான் வரும். இப்போது 2π வந்து ரேடியன், அது பிரச்சனை இல்லை. ரூட் ஆஃப் எல்ன்றது மீட்டர், ஜின்றது மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் செகண்ட் ஸ்கொயர் செகண்ட் வரும், டைம் பீரியட்னுடைய யூனிட். ஸோ ஆன்சர் வந்து 2π இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை ஜி. அடுத்தது, இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் கிவன் பை. பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அதாவது டைம் பீரியட்னு கேட்டாங்கன்னா சிம்பிளாக 2π பை ஒமேகான்னு சொல்லலாம். 2π பை ஒமேகா. ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சதுன்னா, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் 2π டிவைட் பை ஒமேகா போட்டிங்கன்னா டைம் பீரியட் கிடச்சிரும். ஏன்னா ஃப்ரீக்வன்சினுடைய ரெசிப்ரோக்கல் தான் டைம் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π பை ஒமேகா. இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் கிவன் பை. அதே தான், பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்னா டைம் பீரியட் தான். ஸோ 2π பை ஒமேகா. இங்கே ஆன்சர் வந்து பி, டி இஸ் ஈக்குவல் டு 2π பை ஒமேகா. அடுத்தது, the radius of arc is measured by allowing a 20 mm diameter roller to oscillate to and fro on it, and the time for 25 oscillations is noted at 56.25 seconds. The radius of arc will be. இது வந்து ஒரு பெரிய ஆர்க்னுடைய ரேடியஸை ரோலரை வச்சு மெஷர் பண்ணுறாங்க ஆசிலேஷன் மூலிமா. அப்படி பண்ணும்போது அந்த ரோலர்னுடைய டயாமீட்டர் வந்து 20 mm இருக்குது. அப்புறம் 2 and 4 மோஷனில் போயிட்டு வருது. அதில் 25 ஆசிலேஷனுக்கு 56.25 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்குது. இப்போ ரேடியஸ் ஆஃப் ஆர்க் கேட்குறாங்க. இதில் ரேடியஸ் ஆஃப் ஆர்க் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துட்டோம்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2g டிவைடட் பை 3 இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர்னு வரும். பொதுவாக ஒமேகா வந்து என்ன வரும், ரூட் ஆஃப் ஜி பை டெல்டான்னு வரும். அதில் 2/3 பை டெல்டான்ற இடத்துல ரேடியஸ் ஆஃப் த ஆர்க்கு மைனஸ் ரோலரோட ரேடியஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ ரூட் ஆஃப் ஜி பை டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டெல்டான்னு எடுத்துக்குவோம். அந்த டெல்டாக்கு பதிலாக ஆர் மைனஸ் ஆர் எடுத்துக்கிறோம். இன்ட்டு ஒரு 2/3 டேர்ம் வருது.
இப்போ டைம் பீரியட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதோட ஒரு 2 பை பை ஒமேகான்னு எடுத்துக்கணும். 2 பை பை ஒமேகான்னு எடுத்துக்கணும். ஸோ டைம் பீரியடோட ஃபார்முலா வந்து 2 பை பை ஒமேகான்னு போடும்போது 2 பை இன்ட்டு ரூட் ஆஃப் 3/2 ஆகிடும். ஆர் மைனஸ் ஆர் நியூமினேட்டர் போயிடும், ஜி டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் நமக்கு தேவை அந்த கேபிட்டல் ஆர், அந்த ரேடியஸ் ஆஃப் ஆர்க் தான் வேணும். ஸ்மால் ஆர் வந்து ரோலரோட ரேடியஸ், ரோலரோட டயமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 20/2 10 எடுத்துக்கலாம். அடுத்தது ஓகே எல்லாமே இருக்குது. டைம் பீரியட் வந்து நம்ம ஆசிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 56.25 ஆசிலேஷன் வந்து 25 ஆசிலேஷன்ஸ்க்கான டைம் வந்து 56.25. அப்போ ஒரு ஆசிலேஷனுக்கான டைம் தான் நம்ம வந்து டைம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ 56.25 டிவைட் பை 25 போட்டோம்னா 2.25 செகண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து 1 ஆசிலேஷனுக்கான டைம். ஸோ டைம் பீரியடும் தெரியுது. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் 0.849 மீட்டர், மில்லிமீட்டரில் 850, ரவுண்டாக 850 மில்லிமீட்டர் வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 850 மில்லிமீட்டர். ஒரே விஷயந்தான், ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா வந்து நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி பை டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா ரேடியஸ் ஆஃப் ஆர்க் மைனஸ் ரோலர் ரேடியஸ் எடுத்துக்கிறோம், ஆர் மைனஸ் ஆர் எடுத்துக்கிறோம், இன்ட்டு ஒரு 2/3 டேர்ம் வருது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, எ கார் இஸ் ட்ராவலிங் ஆன் அ கர்வ்டு ரோட் ஆஃப் ரேடியஸ் 300 மீட்டர் அட் அ ஸ்பீட் ஆஃப் 15 மீட்டர் per செகண்ட். The normal and tangential components of acceleration respectively are given by. இந்த ரெண்டு அக்சலரேஷனுடைய ரெண்டு காம்போனண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மேக்னிடியூடில் சேஞ்ச் வந்ததுன்னா ஒரு காம்போனண்ட் வரும், டைரெக்ஷனில் சேஞ்ச் வந்ததுன்னா ஒரு காம்போனண்ட், ரெண்டு காம்போனண்ட் வரும். ஓகேங்களா? அதனால தான் அக்சலரேஷனுக்கு நார்மல் காம்போனண்ட் ஒன்று, டேஞ்சென்ஷியல் காம்போனண்ட் ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது கர்வ்டு சர்ஃபேஸில் மூவ் ஆகுது, ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது அப்படின்னா இந்த டேஞ்சென்ஷியல் காம்போனண்ட் வந்து 0. ஏன்னா அது வந்து ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு சொல்லுவாங்க. என்னது ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர்னு வரும். சாரி ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கிடையாது, ஆர் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இந்த டேஞ்சென்ஷியல் காம்போனண்ட்டை ஆர் இன்ட்டு ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபான்னா ஆங்குலர் அக்சலரேஷன். ஒமேகா சேஞ்ச் ஆனால் தான் ஆங்குலர் அக்சலரேஷன் வரும். அப்படி இல்லைன்னா அந்த டேர்ம் வந்து 0. எப்போவுமே கர்வ்டு பாத்தில் போகும்போது ஆங்குலர் வெலாசிட்டி வந்து சேம் தான், அதனோட ஒமேகா வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால் அந்த வேல்யூ வந்து 0, டேஞ்சென்ஷியல் அக்சலரேஷன் வந்து 0, பட் நார்மல் அக்சலரேஷன் வரும். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து வி ஸ்கொயர் பை ஆர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு வரும். ஓகேங்களா? எய்தர் வி ஸ்கொயர் பை ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ரேடியல் ஆர் நார்மல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்சலரேஷன். இது வந்து என்ன சொல்லலாம், ரேடியல்னு சொல்லலாம் அல்லது நார்மல் காம்பனன்ட்னு சொல்லலாம். டியூ டு சேஞ்ச் இன் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால வர்ற அந்த காம்பனண்ட்டை தான் ரேடியல் அக்சலரேஷன் சொல்கிறோம். மேக்னிடியூடு சேஞ்ச் ஆகிறதுனால வர்ற காம்பனண்ட் வந்து டேஞ்சென்ஷியல் அக்சலரேஷன் சொல்கிறோம். இப்போ இங்கே கர்வ்டு பாத்தில் போகும்போது மேக்னிடியூடில் எந்த சேஞ்சும் இருக்காது, ஆனால் டைரக்ஷனில் சேஞ்ச் இருக்கும். அப்போ ரேடியல் காம்பனண்ட் வரும். ரேடியல் காம்பனண்ட் ஃபார்முலா வி ஸ்கொயர் பை ஆர் அல்லது ஒமேகா ஸ்கொயர் ஆர். இங்கே என்ன இருக்குன்னா வெலாசிட்டி, லீனியர் வெலாசிட்டி தான் இருக்குது, 15 மீட்டர் per செகண்ட். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 ஸ்கொயர் பை 300, ஏன்னா ரேடியஸ் வந்து 300 மீட்டர். ஆன்சர் வந்து 0.75 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி in this case no tangential acceleration because of no change in angular velocity due to uniform circular motion. சர்க்குலர் மோஷனில் இருக்கிறதுனால ஆங்குலர் வெலாசிட்டியில் எந்த சேஞ்சுமே இல்லை, அதனால் ஆங்குலர் அக்சலரேஷனும் வராது. அதனால தான் டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட் வந்து 0 ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, a particle is projected with an initial velocity of 60 meter per second at an angle of 75 degree with horizontal. The maximum height attained by the particle is. ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் மோஷனில் மேக்ஸிமம் ஹைட்டுன்னு கேட்டாலே வந்து யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g, அதுதான் ஃபார்முலா. இதே மாதிரி ரேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா வரும், அப்புறம் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஒரு ஃபார்முலா வரும். இந்த மூணுமே வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டுன்னு கேட்டால் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2gன்னு எடுத்துக்கலாம். இங்கே தீட்டா வந்து 75 டிகிரி, யூ வந்து 60 மீட்டர் per செகண்ட், ஜி வந்து 9.81. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 171.194 மீட்டர் வருது. ஆப்ஷன் கே. அடுத்து, a cell fired from cannon with the speed v at an angle theta with a horizontal direction. Okay, at the highest point in its path it explodes into pieces of equal mass. Okay, அந்த highest point reach ஆன உடனே ரெண்டு பீஸாக அதுவும் ஈக்குவல் மாஸில் டிவைட் ஆகுது. ஒன் ஆஃப் த பீசஸ் retraces its path to the cannon. ஒரு பீஸ் வந்து திரும்ப கேனனுக்கே வருது. the speed of other piece immediately after the explosion is. ஓகேங்களா? ஒன்று ரீட்ரேஸ் ஆகுது, இன்னொன்று வந்து எதுவுமே சொல்லல. அந்த பீஸினுடைய ஸ்பீடு ஓகேங்களா ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்ப்போம். முதல்ல
at the highest point of trajectory the cell will have the only horizontal velocity, that is minus v cos theta. இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆன உடனே அதில் வேர்ட்டிக்கல் காம்பனண்ட் வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா, அப்போ ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து v cos theta. ஓகேங்களா, v cos theta. for its one path to retrace its path, என்ன சொல்கிறாங்க, ஒரு பாத், அதாவது ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் the piece that retraces its path having velocity v1 is equal to minus v cos theta. ஏன்னா ரிட்டர்ன் ஆகுது, அதனால் minus v cos thetaன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பீஸினுடைய வெலாசிட்டி வந்து minus v cos theta. Since there is no force acting on the cell in horizontal direction, so its linear momentum remains constant. ஸோ இப்போ வந்து அந்த இன்னொரு பீஸினுடைய வெலாசிட்டி வேணும்னா மொமெண்டம் கான்ஸ்டன்ட்னு சொல்லி கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் வராது அந்த ஹரிசாண்டல் டைரெக்ஷனில், எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாதனால ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் அங்கே வந்து மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். அப்போ மொமெண்டம் என்னது, இங்கே அந்த இடத்துல இருக்கிற ஃபைனல் மொமெண்டம் வந்து m இன்ட்டு வி காஸ் தீட்டா, m இன்ட்டு வி காஸ் தீட்டா. அதை நம்ம எப்படி சொல்லலாம், m/2 v1 ப்ளஸ் m/2 v2ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, m/2 v1 ப்ளஸ் m/2 v2. அதாவது மாஸ் ரெண்டாக டிவைட் ஆகுது. முதல்ல வந்து பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன் டோட்டலஸ் எம்ன்ற மாஸில் தான் இருந்திருக்கும். அப்புறம் அதனுடைய வெலாசிட்டி பார்த்திங்கன்னா அந்த பாயிண்டில் வி காஸ் தீட்டான்னு சொல்கிறோம். அப்போ mv cos theta இது வந்து பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன். ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் 2 மாதம் டிவைட் ஆகுது. அப்போ 2 மாதம் டிவைட் ஆகும்போது m/2 மாஸ்ன்னு வந்துடும். வெலாசிட்டி v1 v2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நமக்கு தேவை அந்த இன்னொரு ஒரு பீஸினுடைய வெலாசிட்டி வந்து v cos thetaன்னு தெரியும். அந்த இன்னொரு பீஸ் வந்து v1 எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, சாரி v2ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2v cos theta minus v1 அப்படின்னு கிடைக்குது. 2v cos theta minus v1 வரும். v1ஓட வேல்யூ minus v cos theta, ஏன்னா அது ரீட்ரேஸ் ஆகுது, அதனால் minus v cos thetaன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனலாக அந்த இன்னொரு பீஸினுடைய வெலாசிட்டி வந்து 3v cos thetaன்னு வரும். 3v cos thetaன்னு வரும். இதில் என்ன நோட் பண்ணணும்னா ஹரிசாண்டல் காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கும், அது v cos theta. அந்த காம்போனண்ட்டு, அதாவது இந்த ரீட்ரேஸ் ஆகிற காம்போனண்ட் வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில், அதுவும் minus v cos theta. அந்த அதர் டைரெக்ஷனில் போகிற வெலாசிட்டி வந்து நம்ம மொமெண்டம் கன்சர்வேஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி, அதாவது மொமெண்டம் கான்ஸ்டன்ட்ன்ற பிரின்சிபலை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 3 டைம்ஸ் வருது, அந்த இன்னொரு பீஸோட வெலாசிட்டி 3 டைம்ஸ் வருது. ஓகேங்களா, ஸோ 3v cos theta ஆன்சர் A, 3v cos theta. அடுத்தது, the particle is projected a point Q with initial velocity u inclined at alpha to x-axis. x component of initial velocity at the point O is, அதாவது ஆரிஜினில் என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஹரிசாண்டல் காம்போனண்ட், அதாவது எக்ஸ் காம்போனண்ட்னா என்னது, எக்ஸ் டைரெக்ஷனில் வர்றது. அப்போ காஸ், ஓகேங்களா, அப்போது u cos ஆல்ஃபா, u cos ஆல்ஃபா வந்து எக்ஸ் காம்போனண்ட் என்னது, u cos ஆல்ஃபா. ஸோ ux equal to u cos ஆல்ஃபா. டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணிட்டு திரும்ப அதே ஈக்குவல் டைம் எடுத்து தான் கிரவுண்டை ரீச் பண்ணோம். அதனால் 2 டைம்ஸ் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு கேட்டாங்கன்னா 2 டைம்ஸ் இன்ட்டு அந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுக்கான டைம். அப்போ 2u sin theta by g. இல்லை ஒன்லி மேக்ஸிமம் ஹைட்டுக்கான டைம் மட்டும் கேட்டாங்கன்னா u sin theta by gன்னு வரும். டோட்டல் டைம் கேட்டாங்கன்னா 2u sin theta by g. பாருங்கள், இங்கே ரேஞ்சுக்கான ஃபார்முலா இருக்குது. அதாவது இந்த பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்டைல் மோஷனில் போயிட்டு கிரவுண்டை ரீச் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், அதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் sin 2 theta by g. ஆல்ஃபான்னா ஆல்ஃபான்னு போடுவோம், u ஸ்கொயர் sin 2 alpha by g. அப்புறம் மேக்ஸிமம் ஹைட் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta divided by 2gன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த 3 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இங்கே கேட்டது வந்து அந்த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் மட்டும் தான் கேட்குறாங்க, அதாவது எக்ஸ் காம்பவுண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ u cos ஆல்ஃபா, வெர்டிக்கல் காம்பவுண்ட் வந்து u sin ஆல்ஃபா. The maximum acceleration of a particle moving with simple harmonic motion. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் வர்ற மேக்ஸிமம் அக்சலரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதாவது பார்த்தோம், v ஸ்கொயர் பை ஆர் அல்லது ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு சொல்லலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஆர் ஒமேகா, மேக்ஸிமம் அக்சலரேஷன் வந்து ஒமேகா ஸ்கொயர் ஆர். அப்படி டவுட்டாக இருக்கும்போது இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஸ்டினில் வர்ற இந்த இது சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெலாசிட்டி, சிம்பிள் ஹார்மோனிக்ஸில் வெலாசிட்டி கேட்டால் என்னது, ஆர் ஒமேகா காஸ் ஒமேகா டின்னு சொல்கிறோம். இப்போ காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் v = ஆர் ஒமேகான்னு வரும். அதே மாதிரி அக்சலரேஷன் பார்த்திங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர் சைன் ஒமேகா டின்னு வரும். சைன் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1, அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு வரும். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டால் ஆர் ஒமேகா, மேக்ஸிமம் அக்சலரேஷன் கேட்டால் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இது வந்து
சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, if the velocity of projection is u meter per second and the angle of projection is alpha, the maximum height of the projectile on a horizontal plane is, maximum height நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா u square sin square theta divided by 2g. இங்கே ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி, u square sin square alpha divided by 2g. ஹைட்டுக்கான ஃபார்முலா இது. டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்டாங்கன்னா 2u sin alpha by g. ரேஞ்ச் கேட்டாங்கன்னா u square sin 2 alpha divided by g. ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா யூ ஸ்கொயர் வருது, அதாவது அது மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லணும் சரி, அது ஹரிசாண்டல் ரேஞ்சுன்னு சொல்லணும் சரி, யூ ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகுது. அதே வந்து டைம் கேட்கும்போது ஜஸ்ட்டு யூ அப்படின்னு வருது. ஓகேங்களா? ரைட்டு. A projectile is projected at such an angle with horizontal that maximum height attained by the particle is 1/4 of horizontal range. The angle of projection should be. ஸோ நமக்கு ரெண்டு ஃபார்முலாவும் தெரியும். மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை ஜி இஸ் 2g, சாரி, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g. அதே மாதிரி ரேஞ்சுக்கான ஃபார்முலா வந்து யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா மேக்ஸிமம் height attained by the particle is 1/4 of horizontal range. அப்போ range divided by 4 is equal to maximum height போடலாம். ஸோ கேட்குறது வந்து angle of projection தீட்டா மட்டும் கேட்குறாங்க. ஸோ ரெண்டு ஃபார்முலாவையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணோன்னா tan theta equal to 1 வரும், theta is equal to tan inverse of 1, theta is equal to 45 degree வரும். ஆன்சர் வந்து 45 degree. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, a body is having simple harmonic motion. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா ஃப்ரீக்வன்சினுடைய ரெசிப்ரோக்கல் தான் வந்து டைம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டினுடைய ப்ராடக்ட் வந்து ஆன்சர் வந்து 1 வரும். 1, ஆப்ஷன் பி. Next, a projectile on a level ground will have maximum range if the angle of projection is. எப்போவுமே வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 45 டிகிரி இருந்ததுன்னா நம்ம கிராஸ் பண்ணுற அந்த பார்ட்டிகல் கிரவுண்டை ரீச் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும்னா 45 டிகிரியில் ப்ரொஜெக்டைல் இருக்கணும், ப்ரொஜெக்டைல் ஸ்டார்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது, இஃப் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் டு பிகம் டபுள், அதாவது டைம் பீரியட் வந்து டபுள் ஆகணும்னா இங்கே வந்து லென்த்து அப்புறம் மாஸ், லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் should be doubled, ட்ராப் குவாட்ரபிள்டு, அப்புறம் மாஸ் should be doubled, லென்த் அண்ட் மாஸ் should be doubledன்னு சொல்கிறாங்க. ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா √2π இன்ட்டு √L/g எதுக்கு டைம் பீரியடுக்கு. அப்போ அங்கே மாஸ் எதுவுமே வரல. ஸோ லென்த்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், அங்கே ரூட்குள்ளே வர்றதுனால 4 டைம்ஸ் எடுத்திங்கன்னா ரூட்டில் வெல்லும்போது 2 டைம்ஸ் இன்ட்டு 2π இன்ட்டு √L/gன்னு வரும். அப்போ 4 டைம்ஸ் பண்ணோன்னா என்னது, லென்த்து 4 டைம்ஸாக இருந்ததுன்னா டைம் பீரியட் வந்து நமக்கு 2 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து பி, த லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் should be quadrupled. ஓகேங்களா? அடுத்தது, ஃபார் த மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் the angle of projection should be, maximum range வேணும்னாலே 45 degree, angle of projection வந்து 45 degree இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி. if the period of oscillation is doubled, டைம் பீரியட் டபுள் ஆச்சுன்னா மற்றது என்னது, லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் அப்புறம் மாஸ் ஆஃப் த பெண்டுலம், அதே கொஷின் தான். ஆனால் வந்து இங்கே வந்து டைம் பீரியட் டபுள் ஆச்சுன்னா லென்த் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் வந்து குவாட்ரபிள்டு 4 டைம்ஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி. எப்படி கேட்டாலும் ஒன்று தான், இல்லை டைம் பீரியட் வந்து டபுள் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டாலும் லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் should be குவாட்ரபிள்னு சொல்லணும். இல்லை டைம் பீரியட் டபுள் ஆச்சுன்னா லென்த் என்ன ஆகும், should be குவாட்ரபிள்டு 4 டைம்ஸ் ஆகும். ஆப்ஷன் பி. அடுத்தது, the maximum displacement of a body moving with simple harmonic motion from its mean position is called. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். மீன் பொசிஷன்லேருந்து ட்ராவல் ஆகிற அந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஆம்ப்ளிடியூட். இதில் நம்ம வந்து அதிகமாக நோட் பண்ண வேண்டியது இந்த 3 ஃபார்முலா தான். என்னென்னா டைம் பீரியட், டைம் ஆஃப் ஃப்ளைட்னு கேட்டாங்கன்னா 2u sin θ/g. அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட் கேட்டாங்கன்னா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ டிவைட் பை 2g. அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் கேட்டாங்கன்னா u ஸ்கொயர் sin 2θ டிவைட் பை g. ஓகேங்களா? இதில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில். அப்புறம் மேக்ஸிமம் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரி இருக்கணும். ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 45 டிகிரி இருக்கணும். ஸோ இதில் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள்.
ஏதாவது ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சிம்பிளாக இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நானும் எனக்கு இதுக்கான சொல்யூஷனில் வேறு ஏதாவது சிம்பிள் சொல்யூஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாத கொஸ்டின் ப்ளஸ் சொல்யூஷன் சிம்பிளாக இருக்கிற ஏதாவது கிடச்சதுன்னா நான் கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.